ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ட்ராவலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பீன்ஸ், அதாவது மொச்சக்கொட்டை ரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டையில் வந்து நீங்கள் வந்து கறி பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து ரைஸ் அதாவது சோறு செஞ்சு பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து மொச்சக்கொட்டை ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணது முதல்ல வந்து ரைஸை வந்து ஊற வச்சுருங்க. ரைஸை வந்து நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன், அதை தனியாக ஊற வச்சிடலாம். அப்போ வந்து பிளாக் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் பீனுங்கிறது அதாவது மொச்சப்பயிறு, அதாவது மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஊற போட்டுட்டு அதை வந்து ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து சைடில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல நான் வந்து ஒரு பாட்டை எடுத்துக்கலாம். பிளாக் பீன் ரைஸில் ஒரு பாத்திரம் வந்து சூடாயிருச்சு. நம்ம பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய், ஒரு ஸ்டாரனைஸ், 4 கிராம்பு, 1 கிராம் பட்டை, ஒரு 2 பேலீவ்ஸ் அதையும் போட்டுக்கோங்க. அதாவது பிரியாணி இலையை ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் அப்படி குக் ஆன உடனே நான் வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 4 பூண்டு, அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்படியே கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பூண்டு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. உண்மையிலே நீங்கள் வந்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கிறத விட நீங்கள் இப்படி துருவி போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்ல ஒரு மனம் கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கியாச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆகிக்கிறாதீங்க, நல்லா வெட்டாகணும். ஆன பிறகு நான் ஒரு கப்பு வந்து பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வேக வச்ச பீன்ஸு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா என்ன பண்ணலான்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, ஸோ அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணியை ஊற்றிடலாம். ஒன்று, 2, 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிற ரைஸ் வந்து 2 கப்பு. ஸோ 1க்கு 1.5 எடுக்கணும். அதனால் 1 கப் ரைஸுக்கு 1.5 எடுக்கணும். நான் 2 கப்பு ரைஸ் எடுத்ததுனால இப்போ 3 கப்பு இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணி பாயில் ஆயிடுச்சு. நான் அந்த அரிசியை ஊற வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை மூடிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வச்சுட்டு தோசைக்கல் அடியில் வச்சு ஸ்லோ ஃபயரில் அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா வந்து 15 நிமிஷம் ஆகும். தோசைக்கல்லில் அடியில் வச்சு நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த மொச்சக்கொட்டை ரைஸ் சோறு, அதாவது மொச்சக்கொட்டை சோறு ரெடி ஆயாச்சு. ஸோ உண்மையிலேங்க அது செம்மையான ஃப்ளேவர். அதோடய ஃபீட்பேக் எப்படி அப்படிங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து மொச்சப்பயிறு சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நாங்கள் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட குல்லா பாய்ஸ் வந்து சொல்லுவாங்க அது எப்படி இருக்கு. ஏங்க சூப்பராக இருக்குங்க இந்த மொச்சப்பயிறு ரைஸ். ரொம்ப அருமையாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மொச்சப்பயிறு ரைஸ் வந்து இவருங்க மொச்சப்பயிறு சோறு இதை மொச்சப்பயிறு நம்ம ஊரில் கிடைக்கிற மொச்சப்பயிறு தான். அதை வச்சு அண்ணன் டிஃப்ரெண்ட்டாக மொச்சப்பயிறு சோறுன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. சூப்பராக சொல்லியிருக்கு. ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க வீடியோவில் போய் சொல்லுதம்மா இல்லையான்னு. ஆனால் உண்மைக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இருக்குது, அருமையாக இருக்குது. என்னடா இந்த மொச்சப்பயிறு சோறுங்களா, எதுக்காக இந்த டிஷ்ஷு பண்ணியிருக்கோன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாருமே இந்த மொச்சப்பயிரெலாம் வந்து சாப்பிட்றது கிடையாது. அதை அவிச்சு வச்சா சாப்பிட மாட்டாங்க. இந்த மணிக்கு ரைஸ் பண்ணி அதில் மொச்சப்பயிறு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து சாப்பிடவும் செய்வாங்க. ஓகே நீங்கள் செஞ்சு இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில். ஸோ உண்மையிலங்க மொச்சப்பயிறு அப்படின்னா எல்லாருமே என்னென்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யாருமே தம்பி சொன்ன மாதிரி எல்லாமே அவாய்ட் பண்ணுறாங்கன்னா மொச்சப்பயிரில் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தி கான்செப்ட் வந்து அதில் ரொம்ப இருக்குது. ஏன்னு பாருங்களேன், அது வந்து இன்டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப இருக்குது. அதாவது என்ன சொல்லுறதுன்னா அந்த போன் இருக்கு இல்லையா, போனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மொச்சக்கொட்டை பயிறு. ஆனால் நிறைய மொச்சக்கொட்டை சாப்பிட்டா கேஸ் போகணும்னு ஒரு லாஜிக் எல்லாருமே சொல்லுவாங்க. அதை விட அதையும் தாண்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஹெல்த்தி கான்செப்ட் வந்து கால்சியம் ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து இதில் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. See you. Bye bye. Take care. Bye.